வாழ்வை மாற்றுபவர் இயேசு, என்னை வாழ வைப்பவர் இயேசு, என் வாழ்வை மாற்றுபவர் இயேசு. காடு மேடு ஓடினே, முட்புதரில் சிக்கி தவித்தே. காடு மேடு ஓடினே, முட்புதரில் சிக்கி தவித்தே. என்னை தேடி தேடி வந்தார், அன்பாய் தூக்கி அணைத்துக் கொண்டார். என்னை தேடி தேடி வந்தார், அன்பாய் தூக்கி அணைத்துக் கொண்டார். என்னை வாழ வைப்பவர் இயேசு, என் வாழ்வை மாற்றுபவர் இயேசு, என்னை வாழ வைப்பவர் இயேசு, என் வாழ்வை மாற்றுபவர் இயேசு. தூரதேசம் ஓடினே, என்னை தூக்கிய அன்பை மறந்தே. தூரதேசம் ஓடினே, என்னை தூக்கிய அன்பை மறந்தே. மனம் திரும்பி ஓடி வந்தே, என்னை திரும்ப அணைத்துக் கொண்டார். மனம் திரும்பி ஓடி வந்தே, என்னை திரும்ப அணைத்துக் கொண்டார். என்னை வாழ வைப்பவர் இயேசு, என் வாழ்வை மாற்றுபவர் இயேசு, என்னை வாழ வைப்பவர் இயேசு, என் வாழ்வை மாற்றுபவர் இயேசு. காடு மேடு ஆனாலும், கஷ்டம் நஷ்டம் ஆனாலும். காடு மேடு ஆனாலும், கஷ்டம் நஷ்டம் ஆனாலும். அப்பாவோடு இருப்பேன், அவர் அன்பை விட்டு விலகே. இனி அப்பாவோடு இருப்பேன், அவர் அன்பை விட்டு விலகே. என்னை வாழ வைப்பவர் இயேசு, என் வாழ்வை மாற்றுபவர் இயேசு, என்னை வாழ வைப்பவர் இயேசு, என் வாழ்வை மாற்றுபவர் இயேசு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 146:9 நாம் வாசிக்கிறோம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பரதேசிகளாய் இருக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறாராம். பரதேசி என்று சொல்லும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று அனாதையாக அலைந்து கொண்டிருக்கிறவர்களை அப்படிப்பட்ட பெயரிட்டு சொல்லுவார்கள். பரதேசியாக இருக்கிறார்கள், யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட பரதேசிகளை கூட கர்த்தர் காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் அவர் ஆதரிக்கிறார் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆபிரகாமால் கைவிடப்பட்டு வனாந்திரத்தில் ஒரு பரதேசியை போல பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு, இந்த பிள்ளையை வைத்து கொண்டு நான் எப்படி வாழப்போகிறேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் எங்கே போவேன், எப்படி வாழப்போகிறேன் என்ற பல்வேறு விதமான கேள்விகளோடு கூட வனாந்திரத்தில் அந்த இஸ்மவேலை கையில் பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருந்தாள். அப்படிப்பட்ட திக்கற்ற நிலைமையில் போய்கொண்டிருந்த அந்த ஆகாரை கர்த்தராகிய தேவன் கண்டார். அவளை பார்த்து அவளுடைய இந்த உதவியற்ற நிலைமையில் இருக்கிறதை கண்டு, வனாந்திரத்தில் அவள் அலைந்து கொண்டிருக்கிறதை பார்த்து, திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிற கர்த்தர் அவளுக்கு ஆதரவு கொடுத்தார். அவளோடு கூட பேசி அவளுடைய பிள்ளையின் கையை பிடிக்க செய்து அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வழியை காண்பித்து, ஒரு நீரூற்றை காண்பித்து அவர்களை பிழைக்க பண்ணினார், அவர்களை ஆதரித்தார் என்று வேதம் சொல்கிறது.
இன்றைக்கும் இதே விதமான சூழ்நிலையில் கடந்து போகிற நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நானும் கூட பரதேசியைப் போல இருக்கிறேன், யாருமற்றவர்களைப் போல இருக்கிறேன், உதவியற்று இருக்கிறேன், திக்கற்ற நிலைமையில் நானும் என் பிள்ளைகளும் தவித்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழப்போகிறோம் என்று இந்த உலகத்தில் தெரியவில்லை. வேலை இழந்து போய்விட்டாயிற்று, வருமானமே இல்லை, வருமானத்திற்கு ஏற்ற அதிகமான செலவுகள் இருக்கிறது, அதற்கேற்ற பண வசதி எங்களுக்கு இல்லை, கைவிடப்பட்ட நிலைமையில் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், ஆதரிக்கிறதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்றுதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். இன்றைக்கும் இப்படி பரதேசியைப் போல திக்கற்று இருக்கிற ஒவ்வொருவரையும் காப்பாற்றி ஆதரிக்கிற தெய்வம்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவரை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் நானும் யாருமற்ற பரதேசியைப் போல இருக்கிறேன் என்று கலங்கி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்ற இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிற தெய்வம், கைவிடப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு கூட எப்படி வாழுவேன் என்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய உதவிக்கரம் நீட்டி அவர்களை ஆதரித்து அவர்கள் வாழ்வதற்கேற்ற வழிகளை சொல்லி அவர்களை கைவிடாமல் நடத்துகிற தெய்வத்துடைய கரங்களில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய வசனத்தின்படியே நீர் காப்பாற்றி ஆதரித்து அவர்களை கைவிடாமல் நடத்தும்படியாக உமது கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.